Hi everyone, good evening to everybody. Today I am going to talk about the types of ships. Types of ships என்னது? கப்பலில் பல வகையான டைப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய கப்பலில் நம்ம ஜெட்டியில் கட்ட போகிறோம்னா முதல்ல அதுக்கு தேவையானது ஒரு டக் போட். அந்த டக் போட்டை வச்சு நம்ம முட்டி தான் அந்த கப்பலை கரையை கொண்டு வர முடியும். ஏன்னா கடலில் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டுற அந்த இன்ஜின் ஸ்பீடு கரையில் ஜெட்டிக்குள்ளே அப்படி போட்டுக்குள்ளே வரும்போது வெரி டெட் ஸ்லோ ஹேடுன்னு ஒன்று இருக்கும். முதல்ல அது சின்ன கிக். டெட் ஸ்லோ ஹேடுனா ஒரு ரொம்ப மெதுவான ஸ்பீடு, 1 மைலு 2 மைலு 3 மைலு 4 மைலு மேக்ஸிமம் 5 மைல் வரைக்கும் தான் போகும். அந்த டெட் ஸ்லோ ஹேட்லேயே கப்பல் உள்ளே வரும்போது முன்னாடி ஒரு டக் போட் நம்மள்கிட்ட கயிறை வாங்கி நம்ம கப்பலை இழுத்துக்கிட்டே போகும். அப்போ பின்னாடி அந்த ஸ்டியரிங்கில் ஒரு ஆள் நின்னாலும் ஸ்டியரிங் அங்கே இங்கே அப்படியே ஹெட்டு மாறி வர்றதுக்கு அதை ஸ்டெடி பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு டக் போட்டை கொடுத்து அதையும் மெதுவாக இழுத்து நம்மளை கப்பலை ஸ்டெடியாக உள்ளே கொண்டுறதுக்கு டக் போட் வேணும். அந்த டக் போட்டு அவங்க பெரிய கப்பலை கட்டுறதுக்கு கைட் பண்ணுறாங்க. பெரிய கப்பலை கட்டி முடித்து அது வெளியே போகும்போது அந்த கப்பலை இழுக்கிறதுக்கும் அந்த கப்பல் ஃபுல் கார்கோவோடு வரும்போது நல்ல பவர்ஃபுல் டக்லாம் வரும். அதை லோடோடு இழுக்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய டேங்கர் இருக்குது, அதை இழுத்துட்டு போனோம்னா முன்னாடி 2 டேங்கர் சைடாக தள்ளும், பின்னாடி ஒரு டேங்கர் நம்மளுடைய போர்ட் சைட் ஸ்டாபோர்ட் சைட் அதைகளை ஸ்டடி பண்ணி நம்ம மிட்ஷிப்லேயே கொண்டு போய் கரெக்டாக போய் ஜெட்டியில் போய் கட்டுறதுக்கு அந்த கப்பல் அந்த டக் போட் நமக்கு உதவணும். அப்போ அந்த டக் போட்டும் ஒரு ஃப்ளோட்டிங் வெசல் தானே. இப்போ நிறையா இருக்குது. இந்த ஃபிஷிங் ட்ராலர்ஸ், கோஸ்ட் கார்டு, நேவி, மிலிட்ரி, அந்த நேவி கப்பல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். நம்மளுடைய கார்கோ ஷிப்ஸ் என்னென்ன டைப்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரி கப்பல்லாம் நம்ம சரக்கு ஏற்றிட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கப்பல்னா அதுக்கு பேர் ஜென்ரல் கார்கோன்னு சொல்லுவோம். அந்த கப்பலில் ஏற்றுறது என்னது தாங்க ஜென்ரல் கார்கோ. ஜென்ரல் கார்கோன்னா என்னது? பெரிய மிஷினரி, பெரிய பாக்ஸு, பெரிய ஸ்டீல் ரோல் காயில்ஸ், அப்புறம் லாக்ஸ்னால் என்னது? பெரிய தடி, ஸ்டீல் காயில்ஸ், ஸ்டீல் பிளேட்ஸ், அப்புறம் ஸ்டீல் ராட்ஸ், இந்த மாதிரி ஏற்றுறது ஜென்ரல் கார்கோ. அதில் எந்த விதமான கார்கோவும் ஏற்றலாம். எல்லாம் மொத்தமாக பெரிய வெயிட்டாக உள்ளதாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்க் கேரியர்னு ஒன்று வருது. பல்க் கேரியர்னால் என்னது? நம்ம பல்காக மொத்தமாக பெரிய 50,000 டன்னு 1,00,000 டன் அளவுக்கு ஏற்றுற மாதிரி சொரியாக மேலேருந்து அப்படியே கோதுமையை பெரிய லோடரில் சொர்ன்னு கொட்டி சீக்கிரமாக கப்பல் நினச்சிடுவாங்க. அது எப்படி நினைப்பாங்கன்னா, அந்த எப்படி எந்தெந்த ஹேட்சில் எப்படி நிரப்பணும்னு சொல்லி சீஃப் ஆஃபீஸர் ஐடியா கொடுப்பாரு. கரக்காரனும் சீஃப் ஆஃபீஸரும் சேர்ந்து ஐடியா பண்ணி 1ஆம் நம்பர் ஹேட்சில் ஒரு ஷூட்டர் போட்டு அதில் லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பரில் ஒரு ஷூட்டரை போட்டு அதுவும் லோட் பண்ணுவாங்க. ஏன்னா கப்பல் நேராக ஸ்டெடியாக உள்ளே போகணும் தண்ணிக்குள்ளே. அப்போ 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர், இப்படியாக பண்ணி தான் கப்பல் போர்ட் சைடு லிஸ்ட் ஆகக்கூடாது, ஸ்டாபோர்ட் சைடு லிஸ்ட் ஆகக்கூடாது. கரெக்டாக சென்டராக வச்சு அவன் லோட் பண்ணி மலை மாதிரி குவிப்பான். அதுதான் பல்க் கேரியர். அதில் என்னது? கோதுமை ஏற்றுவான், மக்காச்சோளம், அயன் ஓர்ஸ், கோல், சிமெண்ட், ஃபெர்டிலைசர், எதனாலும் ஏற்றுவாங்க. சரியா? அதுக்கு பேர் பல்க் கேரியர். முதல்ல பார்த்தது ஜென்ரல் கார்கோ, பெரிய ஸ்டீல் பிளேட், மிஷினரி, பெரிய பாக்ஸாக ஏற்றுறது தான் ஜென்ரல் கார்கோ. அதுலேயும் டன்னேஜ் ஏறிடும். அடுத்தது பல்க் கேரியர், மொத்தமாக சொரியாக ஏற்றுறது தான் பல்க் கேரியர். 3ஆவது கண்டெய்னர். கண்டெய்னரில் என்ன ஏற்றுவாங்க? ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் ஐட்டம்ஸ். இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ரொம்ப இப்போ சைனாலேருந்து நிறையா ஏற்றுறதெல்லாம் பெரிய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கண்டெய்னர் பெட்டிகளை வரிசையாக அழகாக அடுக்கி கண்டெய்னர் கப்பலில் ஏற்றி விட்டுறான். அமெரிக்காவுக்கு 100 கண்டெய்னர், இந்த போர்ட்டுக்கு 200 கண்டெய்னர், இப்படியா கண்டெய்னர் கப்பலில் போய் ஒவ்வொரு ஐட்டங்களாக கொண்டு கொடுக்கும். அதுலேயும் டேஞ்சரஸ் கார்கும் இருக்குது.
கண்டெய்னர் கப்பலில் டேஞ்சரஸ் கார்கோஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து கண்டெய்னரில் வந்து இன்னும் ஃப்ரோசன் கார்கவும் போடுவாங்க சில சமயத்தில். இந்த நாட்டில் வந்து இந்த மீட் ரொம்ப சீப்பாக கிடைக்கி, அந்த நாட்டிலேருந்து அவ்வளோ மீட்டையும் இந்த கண்டெய்னர் பெட்டியில் அழகாக ஸ்லைஸ் பண்ணி வெட்டி அடுக்கி அதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணி வச்சுருப்பாங்க கரையில். கப்பல் வந்தோன்னா கப்பல் உள்ள கரண்ட் கனெக்ஷனோடு கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம இப்போ ஜென்ரல் கார்கோ, பல்க் கேரியர், கண்டெய்னருக்கு போக அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபர் ஷிப் வருது. ரீஃபர் ஷிப்னால் எப்படி வருது? ரீஃபர் ஷிப் வந்து ரொம்ப கோல்டாக ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் உள்ளே வச்சு அடுக்கலாம். சுற்றி வர நல்ல காயில் கொடுத்து நல்ல ஐஸாக இருக்கும். உள்ள என்ன ஐஸில் ஏற்றுறோமோ அந்த ஐஸே நமக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். நமக்கு எல்லா விதமான கறி, மீன், இறால், என்னெல்லாம் ஏற்றுமோ, முட்டை, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே ரீஃபர் கப்பல் ஏற்றும். அந்த ரீஃபர் கப்பல் ஏற்றுனதுக்கு போக இது ஃப்ரோசன் ஃபுட்டுன்னு வைங்களேன். அடுத்தது ரோரோ. ரோரோ ஷிப்னு என்னது? கார் கேரியர். காராக ஏற்றி ஒவ்வொரு காருக்கும் கீழே பாட்டத்தில் வந்து போய் ஆள் உள்ளே போய் லேசிங் பண்ணுவாங்க. எந்த நாட்டில் நம்ம கார் ஏற்றுறோமோ, இப்போ ஒரு 1000 காரு, 5000 காரு இப்படி ஏற்றுவாங்க. இந்த நாட்டில் ஏற்றி அந்த நாட்டில் போய் எந்த நாட்டில் அவங்களுக்கு நல்ல வியாபாரம் வந்திருக்கோ அந்த நாட்டுக்காரன் எனக்கு இத்தனை 1000 கார் அனுப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டான்னா அத்தனை 1000 காரை அவங்க ஒவ்வொரு காரையும், ஏன்னா அலையில் மேலே மேலே ஏறி ஏறி கப்பல் இறங்கும்போது ஒரு இன்ச்சு கூட நமக்கு அது நகலவே நகலாது. எல்லா காரும் அப்படியே ஐடில் அப்படியே நிற்கணும் ஸ்டாண்டில். லேசிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டிலேருந்து நம்மள்ட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நம்மளே கார் எடுத்து வெளியேண்டு விட்டால் ஒரு காருக்கு இவ்வளோன்னு சொல்லி சம்பளத்தோடு கூட கிடைக்கும் நமக்கு. அதனால் கப்பலில் போகிற ஆட்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டிரைவிங் லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸோடு போவாங்க. போய் அதை போய் ஏற்றி இறக்குறதுக்கு ஒரு கப்பலை இங்கேருந்து நம்ம காரை கொண்டு போய் அங்கே போய் ஜெட்டியில் ஸ்டாண்ட் அதை வந்து காரை நிப்பாட்டிட்டு நம்ம 10 கார் அங்கே போய் சேர்ந்தோடனே எல்லோரும் இன்னொரு காரில் ஏறி நேராக கப்பலுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ தூரமாக நம்ம அவ்வளோ தூரம்னு விடணும். அப்போ கார் கேரியரில் நிறைய வசதிகள் இருக்குது. அதில் எப்படின்னா ஃபார்வர்ட்லேருந்து ஒரு ரேம்ப் மாதிரி ஒன்று திறந்தோன்னா உள்ளே இருக்க கார்லாம் அந்த ரேம்ப் வழியாக ஜெட்டியில் இறங்கும். இறங்கி ஜெட்டியில் வரிசை அடிக்கிட்டு திரும்ப வந்து ஏறுவாங்க. அதுதான் ரோரோ. அப்புறம் லேண்ட் கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது. அந்த லேண்ட் கிராஃப்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய கடலெலாம் போக முடியாது. அவங்க வந்து ஷோர்லே இந்த ரிவர்லேருந்து அந்த ரிவருக்கு போனோடனே அந்த ரேம்பை திறப்பாங்க. உள்ளே ஏற்றின லாரிகள், பஸ்ஸுகள், கார்கள், பைக் எல்லாமே அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால் லேண்ட் கிராஃப்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஷோர்லேயே இருக்கிற மாதிரி தான். நைட்டு அந்த வீட்டு சாப்பாடு மாதிரி வீட்டு கப்பல்லையும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கப்பல்லையும் நம்ம தங்கிக்கலாம். அப்போ அந்த டேங்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் கேரியர் இருக்குது, க்ரூட் ஆயில் கேரியர் இருக்குது, கெமிக்கல் கேரியர் இருக்குது. க்ரூட் ஆயில்னால் என்னது? பூமிக்கடியில் தோண்டி எடுக்கிறது தான் க்ரூட் ஆயில். டைரெக்டாக அதை எடுத்து இங்கேருந்து இத்தனை லட்சம் டன்னை அந்த நாட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்னா அவங்க டேங்கில் அந்த எண்ணெயெல்லாம் வாங்கி அதை அவன் பியூரிஃபை பண்ணுவான். அதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்லேஷன் சொல்லுவாங்க. க்ரூட் ஆயிலை டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்லேஷன் பண்ணும்போது ஒரு 8 வகையான ப்ராடக்ட் கிடைக்கும். கடைசி தான் ரோடு போடுற தார் இருக்குல்ல, அதான் தார். முதல்ல வர்றது வந்து அதை எவாப்ரேட் பண்ணும்போது முதல்ல வரக்கூடிய கார்கோ பெட்ரோலியம், ஜெட் பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல், அப்படியே ஒவ்வொரு பெட்ரோலாக எடுத்து அப்புறம் டீசல், மண்ணெண்ணெய், இப்படி ஒவ்வொன்றா வந்து தான் கடைசியில் இந்த டாராக நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த க்ரூட் ஆயில் கேரியர் தனியாக இருக்குது. அது க்ரூட் ஆயில் மட்டும்தான் ஏற்ற முடியும், வேறு எதையும் ஏற்ற முடியாது.
இப்போ இந்த க்ரூட் ஆயிலெல்லாம் வந்து இவங்க டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் பண்ணி அழகாக எடுத்து பெட்ரோலாக ஏற்றுவாங்க இன்னொரு கப்பலில். அது என்னது ஒரு 50,000 டன்னு 1,00,000 டன்னு இப்படி சின்ன சின்ன கப்பலில் 1,00,000 டன்னு கூட சின்னது தான். 5,00,000 டன்னு க்ரூட் ஆயிலுங்கிறது பெரியது. அந்த 1,00,000 டன்னை அவங்க எடுத்து அந்த பெட்ரோலை அமெரிக்காவில் வந்து டெக்சாஸ்லேருந்து ஒரு ஐலாண்டில் அவங்க சேமித்து வைப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து பாம்பு போட்டாங்கன்னா அமெரிக்கா அழிஞ்சிடும். அதனால் அவங்க பக்கத்தில் இருக்க பகமாஸ் ஐலாண்டு, வெர்ஜின் ஐலாண்ட்ஸு இப்படி நிறைய ஐலாண்டில் வந்து அவங்க டேங்கர்லாம் பெரிய பெரிய டேங்கர் கட்டி இவங்க தயார் பண்ணுற அந்த க்ரூட் ஆயிலேருந்து எடுத்த அந்த பெட்ரோலையெல்லாம் இவங்க இங்கே சேமித்து வைக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஃப்ளைட்டுகளுக்கு ஜெட் பெட்ரோல் வேணும், அவங்களுடைய வெஹிக்கிளுக்கெலாம் அவங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் வேணும். அப்புறம் இப்போ எல்லாமே கேஸாக மாறினாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதையெல்லாம் எடுத்து இப்போ வந்து எல்என்ஜி, எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், எல்என்ஜி, லிக்விட் நைட்ரஜன் கேஸ், இப்படியே அவங்க பல கப்பலில் செஞ்சு ஒவ்வொரு விதமான கேஸையாக இப்போ ஏற்றி இங்கேருந்து கேஸாக ஏற்றும் போது கேஸ் ஏறி அந்த கேஸு டேங்குக்குள்ளே என்ன விழும், அந்த கேஸ் உள்ளே போய் லிக்விடாக விடும். இப்போ சின்ன ஒரு சிகார் லைட்டர் இப்படி பார்த்திங்கன்னா அதில் கேஸ் தான் அடைக்கும், ஆனால் அது உள்ள வந்து தண்ணியாக தெரியுது இல்லையா அந்த லைட்டருக்குள்ளே. அதே மாதிரி நம்ம கேஸை உள்ளே விட்டு அடைக்கும்போது கேஸ் கப்பலில் அது நல்லபடியாக கேஸ் எல்லாம் தண்ணி கணக்காக லிக்விட் ஆகி பெரிய பெரிய ரவுண்டு டேங்காக இருக்கும். அதில் அரை டேங்குக்கு கேஸ் இருக்கும். இது அவங்க போய் இன்னொரு நாட்டில் போய் கொடுக்கும்போது இங்கேருந்து இவங்க வந்து கேஸாக தான் அனுப்ப முடியும். அது கேஸாக போய் அந்த நாட்டுக்கு போய் சேரும்போது அவங்க டேங்குக்குள்ளே தண்ணி மாதிரி விழும், நம்ம டேங்கில் இருந்த தண்ணி எவ்வளவும் லிக்விட் எவ்வளவும் அப்படியே கேஸாக மாறி அந்த நாட்டுக்கு போயிடும். கடையில் ட்ரை ஆயிடும் டேங்க். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கார்கோ கப்பல்களில் நமக்கு எந்தெந்த கப்பல் ஒவ்வொரு ட்ரிப்பும் கிடச்சிக்கிட்டே இருக்குமோ அந்தந்த கப்பல் நம்ம போயிட்டு அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். இப்போ நீங்கள் கெமிக்கல் டேங்கரில் போனோன்னா வித்தியாசமான கெமிக்கலாக ஏற்றுவாங்க. ஒவ்வொரு டேங்க்லையாக வித்தியாசமான ஒரு 18 டேங்க் இருக்குன்னா 18 டேங்க்லேயும் ஒரு 4 விதமான கார்கோ ஏற்றுவாங்க. அதை நீங்கள் ஏற்றி அதை கொண்டு கரெக்டாக இறக்கும் போது இந்த கார்கும் அந்த கார்கவும் பைப் லைனில் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. மிக்ஸ் ஆகிட்டுனா அந்த கார்கோ ஃபுல்லாக கண்டமினேஷன் ஆகிடும். அதனால் கெமிக்கல் டேங்கரில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா டேங்கர்லையும் இருக்கிற சம்பளத்தோடு கெமிக்கல் டேங்கரில் நிறைய சம்பளம் கூடுதல் தான் கிடைக்கும் உங்களுக்கு. டேங்கரில் போய் நாங்கள்லாம் ஃபுல்லாக டேங்கராக அடித்து ஒரு 25 வருஷம் கடைசியாக அடித்து முடித்து தான் நான் வந்து ரிட்டையர்டே ஆனேன். அப்போ டேங்கரில் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கி, மற்ற சாதாரண ஒரு பல்க் கேரியில் இருக்கிற சம்பளத்தோடு டபுளாக கிடைக்கும். இதில் $1000 கிடைச்சா டேங்கரில் $2000 கிடைக்கும். அப்போ நீங்கள் எங்கே போக விரும்புவீங்க? டேங்கரில் போகலாம். கெமிக்கல் டேங்கரில் போனால் இன்னும் அந்த கெமிக்கல் டேங்கை க்ளீன் பண்ணுற காசு தனியாக கிடைக்கும். பெட்ரோலியம் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக காசு கிடைக்கும். அப்படி காசு தனியாக கிடைக்கும்போது டேங்கர்லேயும் இருக்குது. பல்க் கேரியில் என்னது, ஹேட்ச் க்ளீனிங் மணி. இப்போ ஜென்ரல் கார்கோவில் எல்லாத்தையும் ஸ்டீல் பிளேட்டெல்லாம் அவங்க எடுத்து முடித்த உடனே அப்படியே வாஷிங் டவுன் மேலேருந்து தண்ணி அடிப்பாங்க. அப்புறம் உள்ளே கீழே போய் கீழேயும் தண்ணி அடித்து எல்லாத்தையும் கழுவி விட்டு அந்த தொட்டியெல்லாம் கழுவணும். அதுக்கு டேங்க் க்ளீனிங் மணின்னு ஒன்று உண்டு. இப்படி இந்த கார்கோ ஷிப்ஸில் பலவிதமான கார்கோஸ் பல்க் கேரியரில் போனோம்னா நிறைய பல்கில் இருக்கிற சோளம், மக்காச்சோளம், அந்த கோதுமை, நிலக்கரி, பெட்கோக் இப்படி நிறைய பல்காக வந்து கொட்டினோடனே அதை வந்து அவங்க வந்து லோடரை போட்டு அவ்வளோத்தையும் அள்ளிடுவாங்க. அல்லது சக்கர் மாதிரி உரிது வரும், அதை குழாயை உள்ளே விட்டு அவ்வளோத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்து போனதுக்கப்புறம் நம்ம வேலை என்ன வேலை, எல்லாத்தையும் அவங்க தொட்டிலாம் நல்லா க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை என்னென்னா சீமனுக்கு தோலில் வந்து பெரிய ஒரு ஓஸில் தண்ணி கொடுப்பாங்க. சீ வாட்டரை வச்சு அடித்து கப்பல் ஃபார்வர்ட்லேருந்து பின்ன வரைக்கும் அடித்து டெக்கை நல்லா க்ளீன் பண்ணணும். டெக்கில் அவ்வளோ கார்கோ சிந்தும். அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஹேட்சுக்குள்ளே நான் இறங்கி ஒவ்வொருத்தராக அடித்து கப்பல் சுத்தமாகிடணும். அடுத்த கார்கோ தங்கத்தை ஏற்றுற மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க. பண்ணி கீழே வந்து அடியில் 2 பெரிய தண்ணி போகிற பாதை இருக்கும், பில்ஜஸ்ன்னு. அந்த பில்ஜஸ் பாதையெல்லாம் உள்ளே போய் அவ்வளோத்தையும் உள்ளே இருக்க கச்சராவெல்லாம் அள்ளி
வெளியே வீசிட்டு உள்ள அவ்வளோத்தையும் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடித்து வைக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் போட்டு இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வாரமோ 10 நாளோ எல்லா ஹேட்சையும் க்ளீன் பண்ணி கப்பலையும் நீட்டாக வச்சுருக்கணும். போன கார்கோ என்னது, நான் வந்து சல்ஃபர் ஏற்றினேன், கோதுமை ஏற்றினேன், எதை சொன்னாலும் அந்த வாடே இருக்கக்கூடாது. இப்போ இந்த நாட்டில் இந்த கார்கோ அப்படின்னு நமக்கு ஆர்டர் வந்துடும். அதுக்கு தக்கன நல்லபடியாக நீட்டாக அடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது தான் பல்க் கேரியர். பல்க் கேரியரில் போனாலும் நமக்கு ஒரு போர்ட்டில் கட்டினாங்கன்னா அந்த பல்க் கேரியரில் உள்ள சரக்கு இறக்குறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஒரு 4 நாள் 5 நாள் அந்த போர்ட்லேயே இருந்து அந்த நாட்டில் வெளியே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம டியூட்டியை முடிச்சுட்டு வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது ஷோர் லீவ். எந்த கப்பலில் பேசஞ்சர் கப்பலில் போனோம்னா காலையில் பேசஞ்சர் கப்பல் கட்டுவாங்க, சாயங்காலத்துக்கு அந்த கப்பலில் எல்லா பேசஞ்சரும் வெளியே போயிட்டு உடனே வந்துடுவாங்க. இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. என்னடா இன்றைக்கி தான் வந்தோம், நமக்கு போக முடியலையே வெளியே அப்படின்னா நம்ம சீமனுக்கு வெளியே போக முடியாது. அந்த பேசஞ்சரை வெளியே விட்டு அவங்க சுற்றி பார்த்துட்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அவங்க ஏறின உடனே டக்குன்னு சில பேசஞ்சர் கப்பலாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அலௌடு. இவங்க போயிட்டு பஸ்ஸில் காரில் எதுலையா போயிட்டு உடனே திரும்பி கப்பலுக்கு வந்துடணும். உடனே இந்த நாட்டில் ஏறி இப்படி தான் அவங்க சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த பேசஞ்சர் கப்பல் நிறைய அடிக்கிறதுலாம் நீங்கள் வந்து அவங்களே சாப்பாடு தராங்க. அதனால் இந்த வெளியே இவங்க சாப்பிடாம கப்பலில் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்பீடாக போயிட்டு ஸ்பீடாக வந்துடுவாங்க. காலையில் 10 மணிக்கு போனாங்கன்னா 12 மணிக்கு மதியம் லஞ்சுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் மதியம் 1 மணிக்கு போனாங்கன்னா 4 மணிக்கு திரும்ப வந்துடுவாங்க. 4 மணிக்கு இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு இப்படியே ஒவ்வொரு நாடாக போய் அவங்க நல்லா அந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம். அதுதான் பேசஞ்சர் கப்பல். அதில் அவங்கள்ட்ட வந்து டிக்கெட்டு சார்ஜஸ்லாம் பயங்கரமாக வாங்குவாங்க. நமக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. நம்ம கப்பல் வந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் நேவிகேஷனில் கொண்டு போகிறது தான் நம்ம வேலை. அது யார், மாஸ்டர்லேருந்து எல்லா ஆஃபீஸர் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, நம்ம க்ரூ இருப்போம். பேசஞ்சர் கப்பலில் எப்பவும் கப்பல் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக நல்லா நீட்டாக இருக்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த போர்ட்டில் கெட்டின உடனே இப்போ போர்ட் சைடில் கப்பல் அலாங் சைடுனா ஸ்டாபோர்ட் சைடில் உள்ள இடங்களில் வந்து பெரிய பெரிய ஸ்டேஜ் போட்டு இந்த ஸ்டேஜ் நாட்டை போட்டு ஸ்டேஜாக இறக்கி அவ்வளோதையும் நல்லா நீட்டாக ஒயிட் பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. கலர் பெயிண்ட்லாம் கொண்டு போய் அதில் டிசைன்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கட்டினா அந்த பக்கம் கட்டினா இந்த பக்கம் ஸ்டேஜை போட்டு மணமணன்னு பெயிண்ட் அடித்து கப்பலை பார்க்குறதுக்கு எப்பவும் பளபளன்னு வச்சுருப்பாங்க. அது கடலில் போகும்போது பார்த்தோம்னா இப்போ தான் புதுசாக செஞ்ச கப்பல் மாதிரி இருக்கணும். அப்போ பேசஞ்சர் கப்பலில் வேலையும் ஜாஸ்தி, நல்ல நமக்கு சம்பளமும் ஜாஸ்தி. உங்களுக்கு ஒவ்வொரு கப்பல்லையும் டிஃப்ரெண்ட்டான கார்கோஸ், டிஃப்ரெண்ட்டான சம்பளம், டிஃப்ரெண்ட்டான எல்லா விதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் அதில் இருக்கும். உங்களுக்கு வேலை, நீங்கள் 8 மணி நேரம் டியூட்டி, மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளவும் உங்களுக்கு ஓவர் டைம் தான். அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து நான் வேலை பார்க்குற காலத்துலலாம் 240 அப்படிலாம் நாங்கள் வாங்கினோம். இப்போ வந்து வெறும் 120 தான் ஓவர் டைம் ஆகிட்டு. அப்போ இந்த 120 ப்ளஸ் உங்களுடைய பேசிக் சேலரி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மாதம் $1000-2000 வரணும். இதுதான் நம்மளுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ். இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ். டக் போட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு கப்பலாக பல்க் கேரியர். இந்த பல்க் கேரியரில் வந்து க்ரெயின் உள்ளது வந்து கியர் பல்க், க்ரெயினே இல்லாத வந்து கியர்லெஸ் பல்க். இப்படி நிறையா மாறிக்கிட்டே வருது. மாடர்ன் வேர்ல்டில் உங்களுக்கு நிறையா டேங்கர்லேயுமே நிறையா வித்தியாசங்கள்லாம் மாறிக்கிட்டே வருது. See you next video. Bye.